ஏங்க இன்னும் என்ன பண்றீங்க? மாப்பிள்ளை வரதுக்கு நேரம் பார்த்து சீக்கிரம் வாங்க. வரேன் கத்தாத. அவனுக்கு வருவர் பொண்ணு தான் கேடு. எப்போ என் பொண்ணை இழுத்துட்டு போனானோ அன்னையில இந்த வாழ்க்கையில எதிரி அவன் தாண்டி. சரி கற்பூரத்தை வைங்க. ஏங்க என்னங்க இது? மாப்பிள்ளைக்கு வாங்கின மோதிரத்தை நீங்க எடுத்து போட்டு இருக்கீங்க. ஏய் மோதிரம் ஒன்று தான் கேடா, சும்மா ரெடி. இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் போன வீடியோல அவன் பையன் இப்படிலாம் பேசாதீங்க. என்னடி சொல்ற? அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாரு, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்றேன். மனசுல வச்சுக்கோங்க அதெல்லாம். நல்லா சொன்னப்போ. சரி மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க போல, எதுவும் பேசாதீங்க வாங்க. கடைசி வரைக்கும் என் மாமனார் கத்த நான் விட்டுறவே கூடாது. தள்ளுடி வாமா. இவனுக்கு போய் கதை திறந்து விட்டோம். வணக்கம் மாமே. தீபாவளி முடிகிறதுக்குள்ள உன்னை ஓட விட்டு அடிக்கல, என் ஒத்த பக்கம் மீசி எடுத்துறேன்டா. அப்படியா? வாழ்த்துக்கள். உன்னை விட மாட்டேன்டா, உன்னை ஒருபோதும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏங்க தள்ளுங்க, மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கணும். நீங்க வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் தே. மாப்பிள்ளை ஆரத்தி சுத்தினா தட்டுல காசு போடணும். மாப்பிள்ளைக்கு குறும்புதான். ஏங்க கொட்டுங்க. கொட்டணும். ஐயோ இத கொட்டுங்கன்னு சொன்னேன். எப்ப குடு. போங்க நீ வாமா. வாங்க மாப்பிள்ளை. ஓடா போ, சொன்ன மாதிரியே உன்னை ஓட விடுறேன்டா. ஜெய், எங்கள் அப்பாவை பார்த்தியா? எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக நம்மளை வெல்கம் பண்ணார். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசு. என்ன கர்ச்சி போட்டு ஒரு மனசில் இடம் பிடிக்கட்டுமா? எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் இந்த தூசி வந்துகிட்டே இருக்கு. ஏண்டி ஒட்டடை அடிக்க மாட்டான் அவன்? இங்கே பாரு, ஒழுங்கா எங்கள் அப்பா கிட்ட மனசு விட்டு பேசு, இல்லைன்னா கொன்னுடுவேன். உங்கள் அப்பன்ட்ட மனசு விட்டு பேசினா உண்மையிலேயே அவன் என்ன கொண்டுட்டு வண்டி. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. அப்புறம் மாமே, நாளைக்கு எங்களுக்கு அஜித் தீபாவளி. ஹலோ, அது ஒண்ணுதான் கேடு. சரி, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், வை. நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை மாமே. சொல்லு. தேவையில்ல. அப்பா நாளைக்கு எங்களுக்கு தலை தீபாவளியில் அதை தான் சொல்கிறாரு. ஆமாம், நாளைக்கு என்னப்பா ஸ்பெஷல்? ஓ அதுவாமா, காலை உடைச்சி கழுத்தை அறுத்து கொட்டல உருவி. அட மாப்பிள்ள, நாளைக்கு வக்கனையா சமைச்சு போட வேணாமா? அட வகை வகையா சமைச்சு போட வேணாமா? தலை தீபாவளி வச்ச அத சொன்ன. ஆமாப்பா, கேட்கணும்னு இருந்தேன். தலை தீபாவளிக்கு என்னெல்லாம் சம்பிரதாயம் இருக்கு? அட சம்பிரதாயம்லாம் பெருசா ஒண்ணு இல்லம்மா. என்ன சம்பிரதாயம் இல்ல? எங்க வீட்டுல என்ன உங்களை அப்படியே கவனிச்சாங்க? மாப்பிள்ளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுல இருந்து, புது துணி வாங்கி கொடுத்து, தங்கத்துல செயின் மோதிரம் வாங்கி போட்டு, மாப்பிள்ளை உங்க மாமா இருக்காருல்ல, எங்க அப்பா கிட்ட புலி நகை வச்சு தங்கத்துல செயின் வாங்கி கொடுத்ததா போட்டு போய் அடம் பிடிச்சி வாங்கினாரு. அதையும் வாங்கி கொடுத்து வகை வகையா கறி மீனுன்னு சமைச்சு போட்டு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்டோம். அப்புறம் இந்த பட்டாசுலாம் வெடிச்சு நல்லா கொண்டாடுறதுதான் தலை தீபாவளிக்கான சிறப்பு. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. பாத்தியா, நான் சொன்னல எங்க அப்பா அம்மா மாறிட்டாங்க. நீ எடுத்துக்கோமா. தலை தீபாவளி ஒண்ணுதான் கேடு. என்னப்பா சொன்னீங்க? அது இல்லம்மா, இப்பெல்லாம் யாரு தலை தீபாவளி கொண்டாடுறா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. ஹோட்டலுக்கு போனோமா, பிடிச்சதை ஆர்டர் பண்ணோமா, 2 போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சமா இருக்காங்க இப்போ போய்கிட்டு. மாப்பிள்ள விட்டா உங்க மாமா இப்படிதான் ஏதோ பேசிட்டே இருப்பாரு. சமையல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இப்பயாவது கூப்பிட்டாங்களே. நல்லா இருக்கு பால்கோவான்னு நினைக்கிறேன். சாப்பிடுமா, சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஏண்டி அந்த சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சா? ரெடியான சீக்கிரம் எடுத்துட்டு வா. கத்திட்டே இருக்காதீங்க, வரேன். சாப்பிடு. இந்தாங்க, நல்லா உட்காந்து இடத்துல ஆர்டர் பண்ண கத்துக்கிட்டீங்க. சரி, அடுத்து ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா, நான் பரிமாறுறேன்.
போதுமா மாப்பிள்ள? போதுமாமே. கூச்சப்படாம சாப்பிடுடா. ஏண்டி கூச்சப்படுறக்கு உங்க அப்பா என்ன கிச்சு கிச்சா காட்டுறான்? லூஸ் மாதிரி வாய் மூடு. பண்ணிக்கிட்டு. அப்பா நீங்க வைங்கப்பா, அவன் சாப்பிடுவான். இதோ வைக்கிறோமா மாப்பிள்ள? கோழி இது கோழியா இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டிருக்கோம். இப்ப சிக்கன் ஆகி தோலை உரிச்சு 65 ஆயிடுச்சு இதோட நிலைமை. கிளம் ரொம்ப ஸ்கோர் பண்றானே. இப்ப ஏதாவது பஞ்சு கொடுத்தாகணுமே. ஏய் அர்ச்சனா, ஏய் அத்தை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அர்ச்சனா என்னாச்சுமா? பாத்து மெதுவா. மாமே நீங்க சமைச்சதா? ஓ புரிஞ்சு போச்சு. எங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வந்து பாவக்கதைகள் படத்துல வர மாதிரி சோத்துல வச்சு கொல்ல போறீங்க. கரெக்டா? வைக்கிறதுனா உன் சோத்துல தான்டா வச்சிருக்கேன். அந்த ஐடியா வேற இருக்கா கிழவனுக்கு? தேவையில்லாம இண்டு கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. பாத்து உட்கார். அர்ச்சனா இங்க எதுவுமே சரியில்லை. காசு வேணும், நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். எங்க போறீங்க? சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. உட்காருங்க நான் சொல்றேன். என்ன சந்தோஷமான விஷயம்? ஆமாங்க, நம்ம பொண்ணு முழுகாம இருக்கா. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்ல ஒரு குழந்தை துள்ளி குதிச்சு விளையாட போகும். தடுக்க முடியாது. அப்புறம் மாமே ஃபவுண்டேஷன்லாம் ஸ்ட்ராங்கா போட்டேன். இனிமேல் எந்த கொம்பை நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது. வீடு உங்க பொண்ணு பேர்ல தான் இருக்கு. எப்படி உங்க பேருனுக்கு என் பேரை தான் வைப்பேன். என் பேருக்கு மாத்திருங்க. சரி பேசுனதெல்லாம் போதும். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா ஏஞ்சிக்கணும். எல்லாம் போய் படுங்க போங்க. ஆரம்பிச்சுட்டானே. இப்போ கொடுக்குற கோழி ஆட்டம் போட்டுச்சா இவர் 65 போட்டாராம். இன்னைக்கு செத்தடா நீ. மாமே என்ன மேல பண்ணது போதும், இப்ப கீழே போங்க. ஓகே. ஏன் ஓரத்துல மட்டும்தான் பிடிப்பீங்களா? மொத்தமா பிடிச்சி உருவி விடுங்க. பிடிக்கிறேன். அப்படிதான். ஒரு பக்கம் மட்டும் பிடிச்சி இன்னொரு பக்கத்தை பிடிக்க மட்டும் அந்த பக்கம் கோச்சுக்காதா? அங்கேயும் போய் பிடிச்சி விடுங்க போங்க. என்னமா பண்றீங்க? இதுக்கு எதுக்கு தீபாவளி வரைக்கும் காத்துக்கிட்டு கிடக்குறேன்? வாரம் அப்பா. Oh my God. மாப்ள, சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன், அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு புடி பிடிங்க. சாப்பிடு. என்னாச்சு? மாப்பிள்ள சாப்பிடுங்க. இன்னும் என்ன மாப்பிள்ள வேணும்? நான் என்ன ஊட்டி விடணுமா என்ன? தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சு விட்டீங்க, புது துணி வாங்கி போட்டு விட்டீங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? திங்கிறப்ப விரல்ல சாதம் மாட்டலையே. அது எப்படி மாப்பிள்ள சாப்பிடும் போது விரல்ல சாதம் சிக்கும்? மோதிரம் இருந்தா மாட்டிருக்கும், போடல. எங்க வீட்டுக்கு வந்த சகலைக்கு குனிஞ்ச தலை நிமிர்றது பெரிய வேலையா இருக்கிற அளவுக்கு சங்கிலி போட்டோம். உங்க வீட்டு பொண்ணை நான் இந்த மாதிரி விட்டுதா சும்மா இருப்பீங்களா? விரல் மறைய மோதிரம், கை மறைய வளையல், கழுத்து நிறைய சங்கிலின்னு சாவரம் கணக்கில் தங்கத்திலே குளிப்பாட்டி இருக்கேன். இங்க ஏதாவது இருக்கா? ஆரம்பிக்கலாமா? அப்பவே ஒழுங்கா அந்த மோதிரத்தை போட்டிருந்தா அதோட போயிருக்குமா? இப்ப பாருங்க 5 பவுன் கிட்ட போச்சு. அவர் கிளம்பிட்ட உங்களுக்கு இருக்கு. மாப்பிள்ள என்ன கோழி கொந்துற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க? கோழி கலரை நல்லா பிச்சு போட்டு சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுமா? மாமே, புள்ளதாச்சி பொம்பளை எவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறது? சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்க. வந்துட்டேன். மாப்ள, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? கண்டடாய்.
என்ன பாக்குறீங்க? வெடி மாப்பிள்ள வெடி. உள்ள பயங்கரமான வெடிலாம் இருக்கு. பட்டாசு வெடிச்சு ஜாலியா தீபாவளி கொண்டாடுங்க. மிச்சம் மீது இருந்தா கார்த்திகை தீபத்தை பாத்துக்குவோம். மாமே இதுவே மிச்சம் மீது தான் மாமே. சரி வா வெடிக்கலாம். எது இதேவா? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இரு வரேன். என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? டன்டடாய். அம்மாடி, நீ இவ்வளவு வெடி வாங்குறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் செலவு பண்ணி வாங்கியிருக்க மாட்டேன்ல. நீங்க வாங்குவீங்கன்னே எனக்கு தெரியாதுப்பா. அதனால தான் இதை நான் வாங்கினேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? ஜோக்கு மாடல. இந்த ஆட்கள்லாம் ஐயோ சாரி மாப்பிள்ள. ஹாப்பி தீபாவளி. அவங்களே திரிய கிள்ளி ஒழுங்கா வச்சிருவாங்க. அது வெடி இல்ல வீடியோ ஒழுங்கா சொல்லு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. and மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Wishing you all a very happy and a prosperous Diwali. வைய ஏறு ஏறு ஏறு. வலிமை கொண்டு ஏறு. நாளை எப்படி ஏறு என்று ஊரே சொல்லும் நம்பி. நாங்க ஒரு நரி கூட்டம். ஹாய் சம், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? சாரி ஞாபகம் இல்லை. நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேனே. எது அவ மேரேஜா? சரி சரி, உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேனே. மச் பெட்டர். ஓ என்னவோ அவங்க உன் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு கரெக்டா டாக்டர்? ஆமா. ஆ உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னாங்களே உன் கல்யாணத்துக்கு வந்தேன்னு.